வெல்கம் டு ஃபார்மர் சசி யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச சோளக்கருதை வந்து டிராக்டர் மூலிமா வந்து சோளத்தை தனியாக பிரித்து எடுக்க போகிறோம் நண்பர்களே. இந்த டிராக்டரில் பார்த்திங்கன்னா சோளக்கருதை ஒரு பக்கம் கொட்டி அதை மேலே வந்து தள்ளி விட்டோம்னா உள்ளே போயிட்டு அடித்து தனியாக சோளம் தனியாக பூட்டை தனியாக வந்துடும் நண்பர்களே. நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச சோளத்தட்டில் வந்து பூட்டை தனியாக பெருக்கி அதை மூட்டை சாக்கில் பிடிச்சி வந்து நம்ம சோளத்தை அடைக்கிறோம் நண்பர்களே. இந்த அக்கா பார்த்திங்கன்னா மூட்டையில் இருக்கிற சோளத்தை வந்து மேலே இருக்கிற கூடையில் கொட்டணும் நண்பர்களே. அந்த கூடையில் கொட்டினதுக்கப்புறம் அதை ஒவ்வொன்றா தள்ளி விடுவாங்க நண்பர்களே. இது சோளம் போட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாக்கடை இருக்கிறதுனால அதிகமாக இருக்கிறதுனால மேலே தூக்கி கொட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே கொட்டி அதை வந்து கூடையில் அள்ளி மேலே கொட்டுவாங்க நண்பர்களே. கிச்சனுக்குள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து வெளியே வந்துடும். வெளியே வந்து சோளம் ஒரு பக்கம் கொட்டிடும். அதில் இருக்கிற மீதிக்கிற சக்கையெல்லாம் ஒரு பக்கம் வெளியே பின்புறமாக வெளியே வந்துடும் நண்பர்களே. இது பார்த்திங்கன்னா இதில் வேறு சோளம் ரொம்ப அதிகம் நண்பர்களே. இந்த மிஷினை பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மிஷினில் வந்து நெல் அடிக்கலாம், மக்காச்சோளம் எல்லாமே அடிக்கலாம் நண்பர்களே. இப்போலாம் வந்து மிஷினை வந்து நிறைய டெவலப் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து விவசாயிகள்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குச்சி வச்சு ஒவ்வொன்றா கொஞ்சம் தட்டி தட்டி எடுப்பாங்க நண்பர்களே. சோளத்தை தனித்தனி பிரித்து எடுப்பாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது. இப்போலாம் மிஷின் வந்துருச்சு. அதனால் ஈஸியான வேலையாக வந்துருச்சு. ஆனால் இதுக்கு வந்து காஸ்ட்டும் அதிகம் நண்பர்களே. ஒரு குண்டாக்கு பார்த்திங்கன்னா 200 வாங்குவாங்க நண்பர்களே. இது பார்த்திங்கன்னா சோளம் வந்து அந்த பக்கம் தள்ளி விட்டு இந்த பக்கம் அடித்து சோளம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் நண்பர்களே. சக்கை வந்து வெளியே தனியாக பிரிஞ்சு போயிடுது நண்பர்களே. இதை பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் சோளம் மூட்டையில். இந்த மிஷினை பார்த்திங்கன்னா ரன் ஆகிறதுக்கு வந்து டிராக்டர் வந்து இன்ஜின் ஆனில் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நண்பர்கள் இந்த மிஷினை வந்து ரன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா குண்டா நம்பி இருக்குது நண்பர்களே. இது பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருக்குது. நமக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது நண்பர்களே. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சதை வந்து பார்த்திங்கன்னா சோளத்தை தனியாக பிரித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப மன நிம்மதியாகவும் நல்லா அமைதியாகவும் நல்லா மகிழ்ச்சியாகவும் இருக்குது நண்பர்களே. இது பார்த்திங்கன்னா அடித்ததுக்கப்புறம் மீதிக்கிற அடியில் கொஞ்சம் சோளம் இருக்கும். அதை வந்து மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணணும். அது கீழே இருக்கிறத மறுபடியும் அள்ளி மேலே கொட்டினோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் நஞ்சம் இருந்துச்சுன்னா அதுவும் வெளியே வந்துடும் நண்பர்களே அடித்ததுக்கப்புறம். இது பார்த்திங்கன்னா ஒருத்தர் தள்ளி விட்டுட்ருக்காரு. ஏன்னா அந்த படுதா அடியில் இருக்கிற படுதா எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அடியில் இருக்கிற கருது மீதி அள்ளி கொட்டுவாங்க நண்பர்களே. இது பார்த்திங்கன்னா அடித்த சோளம் வந்து இந்த சைடு ஒன் சைடு வந்து ஃபுல்லாக நம்பி கொண்டாவில் பிடிச்சிட்ருக்கோம் நண்பர்களே. பார்த்திங்கன்னா நம்ம அடித்த கருதையும் சாக்கு மூடியில் வந்து பிடிச்சி கொண்டு போகிற நண்பர்களே. இந்த ஒவ்வொரு சாக்குக்கு வந்து 500 நண்பர்களே. இது உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.